Hallelujah. Hallelujah. We are glad to gather in this first week of this month, that is October. இந்த அக்டோபர் மாதத்தின் முதலாவது வாரத்திலும் இந்த நேரத்தில் இங்கு கூடியிருப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. How great our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். Praise be to his name. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. He helped us to pass all these 9 months. இந்த 9 மாதங்களை கடந்து வர தேவன் தாமே நமக்கு உதவி செய்திருக்கிறார். There are many obstacles we have faced. அநேக தடைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். Mainly the pandemic. இந்த கொள்ளை நோய் காலகட்டத்திலும் There were deaths all over the world. இந்த உலகம் முழுக்கிலும் மரணங்கள் நேர்ந்திருந்தது. But God is good to us. ஆனாலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். He has spared our life. அவர் நமக்கு இந்த ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். And he has protected us in all ways. எல்லா விதமான காரியத்திலும் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்தும் இருக்கிறார். So we all praise and thank God for his gracious mercies. அவருடைய பெரிதான இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றிகளையும் மகிமையும் செலுத்த கடவோம். Hallelujah. Hallelujah. So we are joining in this evening service also. ஆகவே தான் நாம் இந்த மாலை ஆராதனையிலும் இணைந்து கொண்டிருக்கிறோம். We feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். And you will feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் உணர வேண்டும். Because the Spirit of God is moving in our midst. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So let us join, worship, sing and hear the word of God. ஆகவே இந்த இணையதள ஆராதனையிலும் நாம் இணைந்து தேவனை ஆராதித்து துதித்து ஜெபித்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. In this evening also. இந்த மாலை நேரத்திலும் கூட We have been in the church. நாம் இப்பொழுது சபையில் இருந்தாலும் One service, two service, ஒரு ஆராதனை ரெண்டு ஆராதனையாக கலந்து கொண்டோம். Good. God blessed us by that services that we joined there. நாம் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has given one more opportunity அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். that we can hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு And கொடுத்திருக்கிறார். be in the presence of God in this evening also. இந்த மாலை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் தரித்திருங்கள். So the service is going to come in order. ஆகவே இந்த ஆராதனையானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. Just join, praise and worship the Lord. சபையார் அனைவரும் சேர்ந்து தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். Add your blessings. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We welcome you all in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். And we convey the greetings of our senior pastor. Hallelujah, Israel. நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்களின் உற்சாகமான வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். And with his guidance and by the great guidance of God, these services are being done. அவருடைய வழி நடத்ததினாலும் மகா பிரதான ஆண்டவருடைய வழி நடத்ததினாலும் இந்த ஆராதனைகள் இந்த ஒளிபரப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதயத்தோடு நாதன்
Hallelujah. ஹalleluya. Now it is a time to worship the Lord. இப்பொழுது கர்த்தரை ஆராதிப்பதற்கான நேரமாய் இருக்கிறது. He is so gracious upon us. நம்மேல் அவர் மிக கிருபை உள்ளவராய் இருக்கிறார். He helped us. அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். He has protected us. அவர் நம்மை And பாதுகாத்திருக்கிறார். He has given all the needs that we require. நமக்கு தேவைப்படுகிற அன்புடைய எல்லா தேவைகளையும் அவர் So we should சந்தித்திருக்கிறார். have a thankful heart. அவர் நம் முழு உள்ளத்தோடு அவரை துதிக்க To வேண்டும், give அவருக்கு him நன்றி thanks. செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். It should come from the depth of our heart. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதியானது வர வேண்டும். And we have to worship Him. அவரை ஆராதிக்க வேண்டும். Worship time is the most important time that we have. ஆராதனை நேரமானது தான் மிக முக்கியமான நேரமாக இருக்கிறது. In that time we are giving thanks and worship the Lord. இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நன்றிகளையும் தேவனுக்கு துதிகளையும் செலுத்த நேரமாக இருக்கிறது. The worship should not be from the lips. வெறும் உதடுகளின் வாயிலிருந்து மாத்திரம் நம்ம It ஆராதனை should வரக்கூடாது. come out of our heart. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. Hallelujah. Let us sing one song and worship the Lord first. இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். I will worship you, Lord. That's the song says, I will worship you, Lord. அந்த பாடல் இப்பனமாக சொல்லுகிறது, நான் உம்மை Until the ஆராதிப்பேன். end of my days. என் நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்று Until my சொல்லுகிறது. life departed from this world. என்னுடைய ஜீவன் பிரியும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறது. Until the breath that I'm taking is stopped. என்னுடைய சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறது. I will worship you, Lord. நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. That's what the song says. அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. Now we sing and worship the Lord. இப்பொழுது நாம் தேவனை பாடி அவரை துதித்து உம்மையே ஆராதிப்போம். ஆராதிப்பேன். Hallelujah. Thank you, Jesus. Oh, Rabba Shandara Niraba. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. சுவாசம் பிரியும் வரை. உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. உம்மை ஆராதிப்பேன்
your mouth and worship the Lord. Give thanks unto the Lord. Oh, Rabba Shandara Li Rabba. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Studikaram, 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 studikaram. We worship you, Lord. We worship you, Lord. Give thanks unto you, Lord. Praise the 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 Lord. Stotram, 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 stotram. We say எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினாலே எங்கள் ஜீவன் பிரியவரை ஆராதிப்போம். ஓ ரபா ஷம்தாரா லீ ரபா. ஹalleluya. எங்கள் நாட்களை நீ பூட்டி கொடுக்கிறபடினாலே ஆண்டவரே எங்கள் நாட்கள் முடியும் வரை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. You have given us the breath, O Lord Jesus. நீர் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. So until we breathe last, we will worship you, Lord. நாங்கள் கடைசியாக எங்கள் சுவாசத்தை விடுமட்டுமாய் ஹalleluya ரபா ஷம்தாரா லீ ரபா. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. We will worship you, Lord. We will worship you, Lord. Thank you, Jesus. Oh, Rabba Shandara Li Rabba. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Stotram, 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 stotram. Studikaram, studikaram, studikaram. Praise you, Lord. Praise you, Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. Thank you, Jesus. உம்மையே நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உம்முடைய கிருபைக்காக, இயேசுவே உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக. Lord, we thank you for thy kindness, thy love, thy mercy, thy grace, O Lord Jesus. O Rabba Shamdara Li Rabba. Hallelujah. Thank you, Jesus. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஸ்துதிக்கிறோம். Praise you, Lord. Praise you, Lord. Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. அசைவாடும் ஆவியே. Oh, Jesus. Oh, the Spirit of God is moving in us, oh Lord Jesus. We worship and thank you, Lord. Hallelujah. Fill our hearts. Fill the places where the people are. Oh, Jesus, let them be anointed by the Holy Spirit. Oh, Rabba Shandara Li Rabba. இடம் அசையபடியாக வெகுதாலும் தேவ பிரசனம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஜனங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, விசுவாசியில் நிரப்பட்ட ஆண்டவரே, பரிசுத்தவான்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஓ ரபா ஷாந்தாரா லீ ரபா. நோக்கி கூப்பிடுங்கள், நிரப்பகத்தாவே. Thank you, Jesus. Hallelujah. உள்ளம் நிறந்த
Praise you, Lord. Oh Lord, we thank you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for filling us, my lives, Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பினபடினால நன்றி செலுத்துகிறோம். ஓ ரபா செய்யும்படியால் தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியின் அசைப்பாடுதலை நாங்கள் உணர்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thy name be glorified. நாமமே மகிமைப்படுவதாக. We surrender ourselves unto thy hands, O Lord. இந்த கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். Take care of us. Lead us according to thy will. நீ பொறுப்பேற்று உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீ நடத்துவீராக. Jesus name we pray. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Speak about the same 5 important needs in people in the life of God's people. தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே மிக அவசியமாய் காணப்பட வேண்டிய இந்த 5 காரியங்களை தொடர்ந்து பேச We போகிறோம். are called to be saints. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் We ஆகும்படி are அழைக்கப்படுகிறோம். not called to be Christians. ஏதோ கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று We மாத்திரமல்ல, are not called to be believers. விசுவாசிகள் என்று அல்ல, We are not called only to be born again. ரட்சிக்கப்படுவதற்கென்று மாத்திரம் அல்ல, But our calling, the calling God has upon his people is to become the saints. தேவனுடைய ஜனத்தின் மேல் கர்த்தருடைய அழைப்பு உண்டென்றால் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட அழைக்கிறார். Our church is very much particular about this. நம்முடைய சபை இதை குறித்து மிக அக்கறை உடையதாய் இருக்கிறது. This is my vision. இது என்னுடைய தரிசனமாய் இருக்கிறது. I can say in this trip இந்த பயணத்திலே I have visited about 4 countries. 4 தேசங்களுக்கு போய் வந்தேன். Now I உங்களுக்கு போகிறார். declare to the world உலகத்துக்கு நான் அறிவிப்பது the great need that God is looking forward in the life of people தேவனுடைய ஜனத்தின் ஜீவியத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொல்லி வருகிறேன். to find saints. என்னத்தை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தவானுடைய Very ஜீவிதம். few people are talking about this. கொஞ்சம் பேர்தான் பரிசுத்தவான்களை குறித்து So பேசுவது. 1 Corinthians 1:2 says called to be saints. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது பரிசுத்தவான்களாய் மாறும்படி அழைக்கப்பட்டவர்கள். Can you call yourself as a saint? உங்களை நீங்கள் பரிசுத்தவான் என்று அழைக்க முடியுமா? Is there someone who can say I am a saint? நான் பரிசுத்தவான் என்று யாராவது Is சொல்லிக் கொள்ள there முடியுமா? somebody? Is there somebody? யாராவது அப்படி இருக்கிறோமா? I ask this question இந்த கேள்வியை to many people, many churches in the nations of the world. உலகத்தில் இருக்க பல தேசங்களுக்கு நான் போகும்பொழுது நான் மேடையிலிருந்து கேட்டிருக்கிறேன். I have never seen one single person who say I am a saint. ஒருவர் கூட எழுந்து நின்று நான் பரிசுத்தவான் என்று சொல்றது இல்லை. Even I cannot say that I am a saint. நான் கூட சொல்லிக் கொள்ள முடியாது பரிசுத்தவான் என்று. But we say ஆனால் நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் that we are being made saints. நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். ஆக்கப்படுகிறோம். பரிசுத்தவான்களாய் So ஆக்கப்படுகிறோம். are you made, are you being made a saint by Jesus Christ? இயேசு கிறிஸ்துவால் நீ பரிசுத்தவானாய் ஆக்கப்படுகிறாயா? What Jesus is doing in your life? இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜீவியத்திலே என்ன செய்கிறார்? Some people say சில பேர் சொல்லலாம் he is blessing us. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். Some say சிலர் சொல்லலாம் Jesus is hearing my prayers. இயேசு என்னுடைய ஜெபத்திற்கு பதில் And some கொடுக்கிறார். people may say சில பேர் சொல்லலாம் that Jesus is doing good to us. இயேசு எங்களுக்கு நல்லதை செய்கிறார். He heals us. அவர் எனக்கு He சுகப்படுத்துகிறார். delivers us. என்னை விடுவிக்கிறார். He guides us. என்னை வழி நடத்துகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what Jesus is doing. அதைதான் இயேசு உனக்கு செய்கிறார். But one most important thing that he wants to see and do in your life, in my life, உன்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் மிக முக்கியமான காரியத்தை அவர் செய்ய விரும்புவது saints life. பரிசுத்தவானின் ஜீவிதம். So are you willing, are you taking your step into that calling of saints? அந்த பரிசுத்தவானாய் மாற்றப்பட ஒரு படி எடுத்து வைக்கிறாயா? Are you doing it? நீங்கள் அதை செய்கிறீர்களா? I have one question. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. தமிழ்ல சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ்ல போலான்னு பார்க்கறேன். போன வாரம் இதை பற்றி சொன்னேன். பரிசுத்தவானை அழைக்கப்பட்டது. பரிசுத்தவான்களை பற்றி கொஞ்சம் பேசணும்.
அதுல சொன்ன பிரகாரம் இந்த போன வாரத்துல இந்த வாரம் வரைக்கும் பரிசுத்தவானாய் ஆகும்படிக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறேன், அதற்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன் என்று நீ சொல்லி இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட பேசினாரா? கர்த்தர் ஒரே ஒரு குறைய பரிசுத்தவானாய் எப்படி ஆக முடியும்? எனக்குள்ள இருக்கிற குறைகள் நீக்கப்பட வேணும், எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நீக்கப்பட வேணும். முதலாவது I need to change. நான் மாற்றப்பட வேண்டும். Is there have you been impressed by God this week that you need a change? கடந்த வாரத்திலே தேவனால் நீ உணர்த்தப்பட்டாயா, இதிலே உனக்கு மாற்றம் வேண்டும் என்று உணர்வு இருக்கிறதா? Did God speak to you last week? இப்படியாக ஆண்டவர் உங்களிடத்திலே கடந்த வாரத்திலே பேசினது உண்டா? Is there somebody who would say, yes, God spoke to me that I need to change? ஆம், கடந்த வாரத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுபவர் யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? பரிசுத்தமாக்குதலுக்கு உனக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தி காண்பிச்சார். ஒருத்தருக்கு உணர்த்தி காண்பிக்கலையா? காண்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படி காண்பிக்கவில்லை என்றால் இந்த வாரமெல்லாம் the whole week you have not entered into the process of being made saint. அப்படி ஆண்டவர் உனக்கு உணர்த்தி காண்பிக்கவில்லை என்றால் இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தவானாய் நீ மாற்றப்பட அதிலே பிரயாசம் இல்லை. Has God showed any mistake in you? உன்னிலே இருக்கும்படியான தவறை ஆண்டவர் உனக்கு உணர்த்தினது உண்டா? If we want to become saints, நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். every single mistake, every single thing which is not right in the sight of God should be revealed to us by Jesus. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக சரியா இல்லாத சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். Have you நம்ம அறிக்கை செய்யவில்லை, அதை அவர் shown you. ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். You don't know what is you think you are okay, you are perfect. நீ எல்லாம் சரி என்று நீ நினைத்துக் கொள்ளலாம். But ஆனால் if you genuinely want to be a saint, God would have showed it to you. நீ நிச்சயமாய் பரிசுத்தவானாய் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புவாய் என்றால் ஆண்டவர் அதை உனக்கு காண்பித்திருக்க வேண்டும். Do you know, every morning when I get up, ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்திருக்கும் I பொழுது kneel down, நான் முழங்கால் I படியிட்டு stretch my hands, நான் என்னுடைய கைகளை and I நீட்டி, say, Lord, talk to me. ஆண்டவரே நீர் என்னோடு Lord, பேசும். show to me ஆண்டவரே எனக்கு நீர் காண்பி. what is my if there is any failure, என்னுடைய ஜீவிதத்திலே தப்பிதங்கள் உண்டா, that I may come to that place of the saint. அந்த பரிசுத்தவானுடைய நிலைமைக்கு நான் கடந்து வர வேண்டுமே. So work in my life, ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்திலே நீ work கிரியை in my செய். mind, என்னுடைய சிந்தையிலே நீ work கிரியை in செய். my body. என்னுடைய சரீரத்திலே நீ This is கிரியை what I செய். say, இப்படியாக தான் and the ஜெபிக்கிறேன். Lord shows my mistakes. ஆண்டவர் எனக்கு என்னுடைய தப்பிதங்களை It's காண்பிக்கிறார். not only I who do that, நான் மாத்திரமல்ல, all the saints of God did that in their life. ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவானாய் விளங்கின ஜனங்கள் எல்லாரும் So, செய்தார்கள். first of all, முதலாவதாக there must be a conviction that you are not right. You need to change many things in your life. முதலாவது நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டும். நான் சரியான செய்யவில்லை, இதை காரியங்களை சரி செய்ய வேண்டும். And secondly, இரண்டாவதாக God should show you what is the mistake that you need to change. உன்னிலே காரியப்படும் தவறுகள் என்ன என்பதை ஆண்டவர் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும். And thirdly, மூன்றாவதாக okay, I stop here. Second, ஆகவே இந்த ரெண்டு காரியங்கள் முக்கியம். if we step into that life, நாம் அந்த ஜீவியத்திலே அடி எடுத்து வைப்போம் என்றால் there are some privileges. அதிலே சில ஸ்லாக்கியங்கள் உண்டு. There is a special blessing. அதிலே விசேஷித்த This ஆசீர்வாதம் is உண்டு. only for the saints of God. இது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே. What is that? அது என்ன? Psalms 37 சங்கீதம் 37 verse 28. 28. Psalms 37 verse 28. சங்கீதம் 37 The 28. Lord will not forsake his saints. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. Oh, that is wonderful. இது மிக Look முக்கியமானது. at me. The Lord will not forsake his saints. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். All Christians know one thing. எல்லா கிறிஸ்தவருக்கும் ஒன்று தெரியும். The Lord will not forsake or reject anyone.
கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை தள்ளி விடுவதில்லை This என்று is what everybody, கர்த்தர் கைவிடாமல் தள்ளிவிடு, அவர் தள்ளுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. இது கிறிஸ்தவருடைய எல்லா கிறிஸ்தவருடைய அனுபவம். I tell you today, ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை on சொல்லுகிறேன். the basis of God's word, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையின் மேலே people will be deceived when they stay with this thought. இந்த விதமான சிந்தையோடு ஜீவித்து விட்டால் வஞ்சிக்கப்படுவார்கள். This promise that he will never forsake you and neglect you would not be fulfilled if you stop with salvation. வெறும் ரட்சிப்போடு நின்று விட்டால் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற காரியம் முடியாது. If you just pray, it's not possible. ஜெபித்தால் மாத்திரம் அது போதாது. If you simply ask God, oh God, don't forsake me, don't leave me, it will not work. ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகாமல் இரும், நீர் என்னை கைவிடாமல் இரும் என்று ஜெபித்தால் மாத்திரம் போதாது. The only way in which this promise would be fulfilled 100%. இந்த வாக்குத்தத்தம் 100% நிறைவேற வேண்டும் என்றால் we must step into the life of saints. நாம் பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே அடி எடுத்து வைக்க Only to the வேண்டும். saints he promises. இந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே அவர் The வாக்கு Lord கொடுத்திருக்கிறார். will not, the Lord will not forsake his saints. அங்க வேத வசனம் சொல்லுது தன்னுடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவது இல்லை. What a joy. என்ன ஒரு சந்தோஷம். If the Lord is faithful to us, that's enough for our lives. தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தால் அது நமக்கு போதும். The next, அடுத்தபடியாக same verses. அதே வசனத்துல Psalms 37:28. சங்கீதம் 37:28 They are preserved forever. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். Preserved. காக்கப்படுவார். So the Lord will preserve you தேவன் உன்னை பாதுகாப்பார் forever. என்றைக்கும். No devil can hinder you, எந்த பிசாசும் உன்னை தொந்தரவுப்படுத்த முடியாது. but he will try. ஆனால் பிசாசு சோதித்து பார்ப்பான். God will protect from his ways, the devilish ways. பிசாசுடைய வழிகளிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். People cannot harm you. ஜனங்கள் உன்னை தொந்தரவு செய்ய The முடியாது. world cannot work on you. உலகம் உனக்கு விரோதமாய் வர முடியாது. Because God's saints are preserved by God himself. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறார்கள். That's the privilege. இது தேவனுடைய ஸ்லாக்கியம். If we are not preserved by God, தேவனால் நான் பாதுகாக்கப்படாவிட்டால் there is no guarantee that we will not meet destruction. நமக்கு எந்த விதமான அழிவும் வராது என்று நாம் சொல்ல முடியாது. And we would lose eternity. நம்முடைய நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம். So it is important ஆகவே நிச்சயமாய் நாம் to தெரிய be வேண்டும். preserved by God himself. தேவனால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். And that is possible இது எப்பொழுது முடியும் என்றால் only when we step into the life of the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களாய் நாம் மாறும் பொழுதுதான். Only when we stepped into our divine calling to be a saint. நாம் பரிசுத்தவான்களாய் மாறப்படும்படியாய் தெய்வீக அழைப்பை பெற்றிருந்தால்தான். And the Bible says, வேதம் நமக்கு சொல்லுகிறது Psalms 97 verse 10. சங்கீதம் 97:10. Psalms 97 verse 10. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். He preserves the soul of his saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord will preserve our soul. நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார். Now look at me. இங்கே பாருங்க. Have you ever seen your soul? உன்னுடைய ஆத்துமாவை நீ கண்டது உண்டா? Anybody has seen your soul? யாராவது ஆத்துமாவை பார்த்திருக்கீங்களா? Have you ever touched your soul? உன்னுடைய ஆத்துமாவை தொட்டு பார்த்திருக்கோமா? Have you ever handled your soul? உன்னுடைய ஆத்துமாவை கையில எடுத்து You பார்த்திருக்கோமா? touched your body, your hand, your leg, your hair. Even now they said my hair is not nice. Somebody said, so it's nice now I think. So we touch everything, every part of our body. நம்முடைய சரீரத்துல கை, காலு, கண்ணு, தலை, முடி எல்லாவற்றையும் நாம் தொட்டு பார்க்கிறோம். But you can't touch your soul. ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை நீ தொட்டதில்லை. You can't handle your soul. உன்னுடைய ஆத்துமாவை எடுத்து It பிரயோஜனப்படுத்துவதில்லை. is your soul that is leading your life. உன்னுடைய ஆத்துமாவை தான் உன்னுடைய ஜீவிதத்தை நடத்துகிறது. So unless something is done with the soul, your life would never be right. உன்னுடைய ஆத்துமாவிலே சில காரியங்கள் நடைபெறாவிட்டால் உன்னுடைய ஜீவிதம் சரிவர இருக்காது. So soul need to be preserved.
ஆகவேதான் அங்கே சொல்லப்படுது ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். God alone can do work in your soul. தேவன் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவிலே கிரியை செய்ய வல்லவர். That you may not be rejected and go away from God. நாம் தேவனால் அதை ஒதுக்கப்பட்டு நாம் தள்ளப்பட்டு தேவனால் புறக்கணிக்கப்படாதபடிக்கு Only God can do that. தேவன் தாமே இதை செய்ய முடியும். When God will do it, தேவன் இதை எப்பொழுது செய்வார்? if you enter into your calling to be a saint of God. தேவனுடைய பரிசுத்தவானாய் நீ அழைப்பை பெற்றிருந்தால் தான் ஆண்டவர் இதை உனக்கு செய்வார். And the Bible says, வேதம் நமக்கு சொல்லுகிறது, Proverbs 2:8. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Proverbs 2:8. நீதிமொழிகள் 2:8. He preserves the way of the saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார். What is the meaning of it? இதனுடைய பொருள் என்ன? The Lord preserves your life, your living, your doing. உன்னுடைய ஜீவிதத்தையும் உன்னுடைய ஜீவிதத்தின் எல்லா போக்கையும் அவர் பாதுகாக்கிறார். So you may not go in a wrong way. நீ தவறான வழிகளிலே செல்லாதபடிக்கு. Don't go into the way of the world which is against God. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த உலகத்தின் வழியிலே நீ போகாதபடிக்கு. You will not go in the way of the devil who misguides. பிசாசு உன்னை ஏமாற்றுகிற தந்திரமான வழியிலே நீ போகாதபடிக்கு. The Lord will preserve the way of the people. Which people? His saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் வழிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். So he will preserve till we meet Jesus. நாம் இயேசுவை சந்திக்கும் நாள் வரைக்கும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். He will preserve our soul. நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். He will preserve our ways. நம்முடைய வழிகளை அவர் பாதுகாக்கிறார். He will preserve forever, every day, all the time. ஒரு நாள் மாத்திரமல்ல நித்தியமாய். Till we meet Jesus and enter the glory. நாம் இயேசுவை சந்திக்கும் அந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை காக்கிறார். And if we do not enter into the calling of the saints, இந்த பரிசுத்தவான்களின் அழைப்பிலே நாம் பிரவேசிக்காவிட்டால் there is no guarantee நமக்கு எந்த விதமான நிச்சயமும் இல்லை that we will meet Jesus. நாம் இயேசுவை சந்திப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. So it is important ஆகவே இது மிக முக்கியமானது that we ask God நாம் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். to be gracious upon us. தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்க வேண்டும். And help us to grow in the way of the saints. பரிசுத்தவான்களின் வழிகளிலே நாம் வளர்ந்து வர வேண்டும். We many times people, அநேக சமயத்திலே ஜனங்கள், mostly people here and everywhere, இங்க இருக்கிற ஜனங்களும் மற்ற ஜனங்களும் know the mistake of others, மற்றவருடைய தவறை அறிகிறார்கள், know the failure of other people, மற்றவருடைய குறைவுகளை காண்கிறார்கள், know the sin of other people. மற்றவர் செய்கிற தப்பிதங்கள் பாவங்களை அறிகிறார்கள். If we may set our mind to become a saint of God, நாம் நம்முடைய சிந்தையை பரிசுத்தவான்களுடைய ஜீவிதத்திலே அமைக்க வேண்டும் you என்றிருந்தால் will close your eyes to see the mistake of others. மற்றவர்கள் செய்கிற குற்றங்கள் பாவங்களை நீ பார்க்க மாட்டாய். That is too much today. இன்றைக்கு அது ரொம்ப பரவலாக இருக்கிறது. People are only looking at others' problem, others' failures and mistakes. மற்றவருடைய பிரச்சனைகள், மற்றவருடைய தவறுகள், குறைவுகளை தான் பார்த்து It's கொண்டிருக்கிறோம். not the way of the saints. இது பரிசுத்தவான்களின் வழி அல்ல. And people are too much in talking the failures and the mistake about others. ஜனங்கள் அதிகமாக மற்றவர்கள் மேல் குறை சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி அவருடைய தப்பிதங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். If you are a saint, ஆனால் நீ பரிசுத்தவானாய் இருப்பாய் என்றால் your mouth will not talk about the mistakes of others, but your mouth will talk about your mistake to your God. உன்னுடைய நாவானது மற்றவருடைய குறைவுகள் குற்றங்களை குறித்து பேசாதபடிக்கு நீ தேவனோடு உன்னை குறித்து பேசுவாய். உன் குறையை பற்றி பேசுவாய். உன்னுடைய குறைவுகளை உன்னுடைய தப்பிதங்களை குறித்து பேசுவாய். How many of you find fault with you? எத்தனை பேர் என்னிடத்துல இந்த குறை இருக்கிறது என்று தெரியும்? How many of you have talked about your failures to God? எத்தனை பேர் நம்முடைய தப்பிதங்களை குறித்து தேவனிடத்திலே நாம் பேசி இருக்கிறோம்? It's the time to stop looking at others, speaking about others.
மற்றவர்களை குறித்து பார்த்து கொண்டு மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டு இல்லாதபடிக்கு it is time to look into us that we may be made saints of God. நம்மை நாமே கூர்ந்து கவனிப்போம், நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். Then these promises will be fulfilled in our life. நாம் அப்படி செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறும். Jesus will become responsible for me to meet him. இயேசு நமக்கு உத்தரவாதமாய் அவரை சந்திக்கும்படியான ஆயத்தத்துக்குள்ளே கொண்டு வருவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now the next thing is, அடுத்த காரியம் என்ன? if somebody wants to enter into the calling of saints, பரிசுத்தவான்களுடைய அழைப்புக்குள்ளே எவர் பிரவேசிக்க விரும்பினாலும் you will meet a very important person. ஒரு முக்கியமான நபரை நீ சந்திக்க வேண்டும். Do you know who's that? அது யார் தெரியுமா? He's the devil. அது பிசாசு. Yes. ஆமா. The devil will come to stop you, snatch you and push you away from going on into the way of the saints. பிசாசானவன் வந்து அந்த வழியிலிருந்து உன்னை தள்ளிவிட்டு உன்னை பறித்து கொண்டு அந்த வழியிலே போகாதபடிக்கு முயற்சி செய்வான். We have seen already நாம் ஏற்கனவே பார்க்கிறோம். in James chapter 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Resist the devil, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், he will flee away. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். James 4:7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். That means அப்படி என்றால் the devil has come to you. பிசாசு உனக்கு எதிராக வருகிறான். You have to resist and push him and drive him away. அந்த எதிராக வருகிற அந்த பிசாசை நீ தகர்த்து அவனை தள்ளிவிட வேண்டும். Yes, he wants to spoil you from becoming a saint. நீ பரிசுத்தவானாய் மாறாதபடிக்கு அவன் உன்னை தடை செய்கிறான். You know, this church knows இந்த சபைக்கு நன்றாக தெரியும் that there is not a problem for me if a person is possessed with the devil. பிசாசு பிடித்துகள் இருந்தால் அது பாஸ்டருக்கு பிரச்சனையே இல்லை. If I keep my hands on their heads அந்த தலையின் மேல் கை வைத்து அந்த ஜெபித்தால் and if the devil is inside them, யார் இடத்துல பிசாசு இருந்தா and immediately the devil tries to run away. அந்த பிசாசு அவங்க பிடிச்சிருந்ததை விட்டு ஓடி போறான். How many people were delivered in this short trip? இந்த பயணமாக வெளிநாடுகளிலே செல்லும் பொழுது கூட எத்தனை பிசாசு I have பிடித்தவர்கள். seen it happening in 4 nations where I went. இந்த போன 4 தேசங்களிலும் இப்படி பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையானதை பார்த்தேன். On Tuesday the 4th, I'm going to arrive in Frankfurt, Germany. 4ஆம் தேதி காலையிலே ஃபிராங்க்ஃபர்ட் ஜெர்மனியிலே போய் அங்கே சேருவார். And there they have taken permission in the airport for me to pray for a person who's possessed. அந்த ஏர்போர்ட்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் அதற்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. They are waiting for several months, they said. சில மாதங்களாக நீங்கள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். So it's not a problem that if people are possessed with the devil is living in them. பிசாசு ஜனங்களுடைய ஜீவிதத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. We can cast him out. இயேசுவின் நாமத்தினால துரத்த முடியும். But this devil who comes against the saints, ஆனால் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் வருகிற இந்த பிசாசு he is not possessing you. அவனை வந்து பிடித்துக் கொள்வதில்லை. He is creating, he is offering some things. அந்த பிசாசு சில காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான். That which would separate you from God. உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் அவன் வஞ்சிக்கிறான். He brings sin into you. பாவத்தை கொண்டு வருகிறான். I like to warn the people in the church. சபையில இருக்க ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லிக் I கொடுக்கிறேன். realize some people are going after the world and even open sin. சில பேர் சபையில இருக்கிறவர்கள் கூட இந்த உலகத்து பிரகாரமாக போய் திறந்த பாவங்களிலே பிரவேசிக்கிறார்கள். Be careful. ஆகவே இது எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாயிருங்கள். You cannot deceive God. தேவனை நீ வஞ்சிக்க முடியாது. So it is the time to resist the devil which offers these filthy things. ஆகவே இந்த பொல்லாப்பான இச்சையான காரியங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுது நீ எதிர்த்து நிற்க வேண்டும். You know what the devil brings? பிசாசு வேற என்ன கொண்டு வருகிறான்? He brings misunderstanding. புரிந்து கொள்ளாமையை கொண்டு வருகிறான். I don't want to see it in the church, in the ministry. நம்முடைய சபையிலும் நம்முடைய ஊழியங்களிலும் இந்த புரிந்து கொள்ளாமை இருப்பதை நான் காண விரும்பவில்லை. It's not your mistake. அது உன்னுடைய தவறு மாத்திரமல்ல. The devil has come.
பிசாசு அதைதான் தூண்டுகிறான், to change you உன்னை மாற்றும்படியா, and to spoil your life. உன்னுடைய ஜீவியத்தை அழித்து போடும்படியாய். And he brings this kind of misunderstanding, quarreling. இந்த விதமான புரிந்து கொள்ளாமை, சண்டை, வம்பு காரியங்களை கொண்டு They வருகிறான். can't see each other's face. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை. This is the offer from the devil. இதெல்லாம் பிசாசு உனக்கு கொடுக்கிறான். And God offers the sainthood. ஆனால் ஆண்டவரோ பரிசுத்தவானாய் உன்னை விரும்புகிறார். What did you choose so far? இந்த நாள் வரைக்கும் நீ எதை தெரிந்து What கொண்டிருக்கிறாய்? did you choose last week? கடந்த வாரத்திலே நீ என்னத்தை தெரிந்து கொண்டாய்? Are you going to resist the devil or to accept what he is giving you? இப்படி உனக்கு கொடுக்கும்படியான பிசாசினிடத்திலிருந்து வர காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள போகிறாயா அல்லது அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறாயா? We have to take a stand. இந்த விதமான நிலைமையை நாம் எடுக்க வேண்டுமே. If not, destruction is before you. அப்படி இல்லை என்றால் நமக்கு முன்பாக அழிவுதான். And you will totally slide away from the holy calling to be a saint. பரிசுத்தவானாய் மாறும்படியான அந்த பரிசுத்த அழைப்பிலிருந்து நீ விழுந்து போவாய். You may tell so many things against our church. சபை குறித்த அநேக காரியங்களை நீ சொல்லலாம். Against the people. ஜனங்களை குறித்த அநேக காரியங்களை சொல்லலாம். But my vision stands right. ஆனால் என்னுடைய தரிசனம் நிற்கும். And it will accomplish. There will be some saints. நிச்சயமாய் சில பரிசுத்தவான்களை தேவன் சபையிலே எழுப்புகிறார். And will you be one of those? கேள்வி என்னவென்றால் நீ அதிலே ஒருவனாய் இருப்பாயா? It is not only here I'm doing that work. இந்த இந்தியா தேசத்திலே மாத்திரம் என்று அல்ல, I do it to the nations of the world. உலக தேசங்களிலே நான் இதை பிரசங்கித்து சொல்லி வருகிறேன். So the devil will come. பிசாசு வருவான். And God says resist him. தேவன் உனக்கு சொல்கிறார் நீ அவனை எதிர்த்து நில். Are you resisting? நீ எதிர்த்து நிற்கிறாயா? Now the question is, கேள்வி என்னவென்றால் how the devil will come எப்படி பிசாசு to வருகிறான்? deceive you உன்னை ஏமாற்றும்படியா, and pull you out of the sainthood. பரிசுத்தமான ஜீவியத்திலிருந்து உன்னை எடுத்து போடும்படியா. We read it we see it in the life of Jesus. இயேசுனுடைய ஜீவியத்திலே நாம் பார்க்கிறோம். When we read Matthew மத்தேயு chapter 4, 4ஆம் அதிகாரம், we read about Jesus இயேசுவை குறித்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது went to the we read that Jesus went to the wilderness. இயேசு அந்த வனாந்தரத்திலே போய் And he was fasting for 40 days. அங்க 40 நாள் அளவும் உபவாசிக்கிறார். After that, when he was returning to the city, அந்த உபவாசம் முடிந்து அவர் உள்ளே பட்டணத்துக்கு வரும் பொழுது the devil came பிசாசு போகிறான். and met Jesus himself. இயேசுவையே அவன் In சந்திக்கிறான். verse 4 we read, அந்த 4ஆம் வசனத்திலே நாம் the வாசிக்கிறோம். devil told Jesus, அந்த பிசாசு இயேசுவை you பார்த்து are சொல்கிறான், hungry, நீ பசியா இருக்கிறீர், you make the stones into bread, இந்த கல்லை நீங்க அப்பமாய் மாற்றி and you can do it. உம்மால் முடியுமே என்று சொல்கிறான். You are a God of miracles. நீ அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் அல்லவோ, So change it and eat it. அந்த கல்லை அப்பமாய் மாற்றி நீங்கள் புசியுங்கள் என்று சொல்கிறான். Did you think that Jesus was challenging and arguing and showing himself, yes, I'm powerful, to the devil? இந்த பிசாசு இப்படி சொன்ன பொழுது இயேசு அவனோடு வாக்குவாதம் பண்ணி, ஆம் நாம் ஆண்டவர் என்று தெரியும், நான் இப்ப செய்கிறேன் பார் என்றெல்லாம் சொல்லவில்லை. No, he didn't do that. அவர் அப்படி செய்யவில்லை. Jesus did one thing. இயேசு ஒரு காரியத்தை We செய்கிறார். read it in the 4th verse. 4ஆம் வசனத்திலே நாம் அதை He வாசிக்கிறோம். said, it is written எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். that man will not live by the bread alone, ஒருவன் அப்பத்தினால் மாத்திரம் அவன் பிழைக்காமல், but by every word that comes out of the mouth of God. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் So we see பிழைப்பான். 2 things here. அங்கே 2 காரியம் இருக்கிறது. One, ஒன்று written. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. How can we resist the devil? எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது? Only when we tell the devil what is written by God in his word. பிசாசினிடத்திலே தேவனுடைய வேத வசனத்திலே என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். Only by the word of God we could resist the devil. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டுதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். People think, ஜனங்கள் நினைக்கிறார்கள், if we say in the name of Jesus, devil go. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போ என்றால், Yes, that is for those who are
who are possessed. அங்கே பிசாசு பிடித்திருக்கிற ஜனங்களுக்கு அது உரியது. But for the devil who come to deceive you, take you away from God, உன்னை ஏமாற்றி தேவனுடைய வழிகளிலிருந்து உன்னை பறித்து போடும்படியாய் வர பிசாசுக்கு it is the word of God. தேவனுடைய வசனத்தை கொண்டுதான். Why we say you must come to the church? தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? Because to resist the devil you should know God's word. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை நீ அறிந்திருக்க See, வேண்டும். that's what Jesus did. அதைதான் இயேசு He செய்தார். said, devil, it is written in the word of God. இயேசு அந்த பிசாசை பார்த்து சொல்கிறார், பிசாசே எழுதப்பட்டிருக்கிறது. Secondly, இரண்டாவதாக it says, man shall live by every word that comes out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். If we allow the devil to work in our life, பிசாசை நம்முடைய ஜீவிதத்திலே கிரியை செய்ய அனுமதித்தால், if we still live in anger, in separation, is misunderstanding, நாம் இன்னும் கோபத்தோடு பிரிவினையோடு புரிந்து கொள்ளாமையோடு ஜீவித்துக் கொண்டிருப்போம் that என்றால், means people are living by the work of the devil. அப்படி என்றால் பிசாசுடைய கிரியை நிமித்தமாய் ஜீவிக்கிறாய். So it is time for God's people தேவனுடைய ஜனத்துக்கு இது நேரமாய் இருக்கிறது. to live by the word that came out of the mouth of God and Jesus. இயேசு கிறிஸ்துவிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் ஜீவிக்கும்படியான நிலைமை. How do you live today? இன்றைக்கு நீ எப்படி Do ஜீவிக்கிறாய்? you know we are in a very difficult time? நாம் ரொம்ப கடினமான காலங்களுக்கு கடந்து வருகிறோம். Recession is sweeping the world. உலகத்திலே சரிவு ஏற்பட்டு அது Banks அதிகமாக உலகத்தை தாக்குகிறது. Banks are getting bankrupt. பேங்க்ல அல்லது வங்கியிலேயே பணம் இல்லை. Even in the western countries, மேல் நாடுகளிலும் கூட people hesitate and people have no enough money to give offerings. அங்க காணிக்கை போடுவதற்கு கூட காசு இல்லாமல் போகிறது. It's going to be worse in India. இந்தியாவில் இன்னும் அதிகமாக தாக்க போகிறது. So the devil is pushing the people towards the destruction. ஆகவே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமான ஜனத்தை அழிவுக்குள் If நடத்தி at all செல்கிறார். we could live successfully, நாம் ஒரு நல்ல ஜீவிதத்தை ஜீவிக்க முடியும் என்றால் only with the word of God. தேவனுடைய வேத வசனத்தை அறிந்திருந்தால் மாத்திரமே. கர்த்தருடைய வசனம் அங்க இல்லாட்டினா சமாதானம் இருக்க போறதில்ல. ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு பெரிய கலக்கம் இருக்கும். ஏன்னா பண கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேலை கிடைக்காத நிலைமைகள் உலகத்தையே அசக்குது. அது இந்தியால இன்னும் அதிகமாகப்பட போகுது. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களாம் பர்சன்டேஜா குறைச்சுன்னு வராங்க. So it is the time to live by the word that comes from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து வரும்படியான வார்த்தையின் மூலமாக ஜீவிக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது. So when Jesus said like that to the devil, இயேசுவே பிசாசினிடத்திலே இப்படி சொன்னார். secondly the devil did something different second time. இரண்டாவது முறை வேறு விதமாக பிசாசு செயல்படுகிறான். What did he do? அவன் என்ன செய்கிறான்? He took him, அங்கே அவரை எடுத்து put him up on the pinnacle of the temple. அந்த உப்பிரிகையின் மேலே இயேசுவை நிறுத்தி, He said, you can jump down. நீ அங்கிருந்து மேலேந்து கீழே குதி. Listen what the devil said. பிசாசு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். In verse 6, 6ஆம் வசனம், it is written, the devil says, பிசாசு சொல்லுகிறான், it is written, அது எழுதி இருக்கிறதே, he, God, shall send his angels, தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி, and the angels will carry you in their arms, அந்த தேவ தூதர்கள் உன்னை கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள், and you shall never hurt. நீ ஒருபோதும் நீ நாசமடைய மாட்டாய். Jesus quoted the word to the devil, பிசாசினிடத்திலே இயேசு வார்த்தையை சொன்னார். and the devil is quoting the same God's word to Jesus. அந்த பிசாசு மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து இயேசுவுக்கே சொல்லுகிறான். He did not lie. பிசாசு பொய் சொல்ல. What he said is true. பிசாசு சொன்னது உண்மைதான். It is written in the Bible. வேதத்தில் எழுதி இருக்கிறது. And so he says, God will send the angels. தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புவாரே. And it's written, why can't you do it? அதை எழுதப்பட்டிருக்கிறது, நீரேன் அதை செய்யக்கூடாது என்று கேட்கிறான். And now Jesus told him. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். What did he say? அப்பாலே உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். See, that's what he said. அதைதான் இயேசு பதிலாக சொல்லுகிறார். Jesus again quotes the word.
மீண்டுமாக அந்த வசனத்தை இயேசு சொல்லுகிறார். So the devil will deceive people even with God's word. ஆகவே பிசாசு தேவனுடைய வசனத்தை கொண்டே ஜனங்களையும் வஞ்சிக்கலாம். Many people are in that trap today. இன்றைக்கு அநேக பேர் இந்த சிக்கலிலே You மாட்டிக்கொண்டிருக்கிறோம். think you are speaking God's word, நீ தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாய் என்று நினைக்கிறாய். but you are not speaking the God's word according to what God meant. தேவன் அங்கே என்ன கருத்தோடு சொல்லுகிறாரோ அதை குறித்து No, சொல்லாதபடிக்கு no. இல்லை. Whatever things is applicable to you, நமக்கு எது நன்மையா இருக்கிறதோ, whatever things is favorable to you, அது நமக்கு எது சாதகமா இருக்கிறதோ, whatever things that helps you, நமக்கு எதெந்த காரியங்கள் if உதவியா you இருக்கிறதோ apply the word, அந்த வார்த்தையை எடுத்து that பிரயோஜனப்படுத்தி is devilish. அப்படி செய்வது தவறு. But when we apply the word, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் உபயோகிக்கும் பொழுது that word will be with the faith, நாம் அதை விசுவாசத்தோடு உபயோகிக்க வேண்டும். and you will feel God's presence. அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். So the devil is speaking and God is speaking, ஆகவே பிசாசு பேசுகிறான், ஆண்டவர் பேசுகிறார். and you should know which is correct. ஆகவே இது ரெண்டுக்கும் மத்தியிலே எது சரி என்று நீ That's நிதானிக்க the வேண்டும். reason we need the church, அதற்காக தான் சபை நமக்கு தேவை. where the word of God is taught, rightly taught. எங்கே தேவனுடைய வசனம் சரியாக அறிவிக்கப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we must live by God's word. நாம் தேவனுடைய வசனத்தினால் ஜீவிக்க We வேண்டும். need to resist the devil that we may go on as the saints of God. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And thirdly, he said, அங்கே மூன்றாவதாக சொல்லுகிறார், he took him up on the mountain அந்த உப்பிரிகையிலே தேவனை வைத்து and he said, bow down to me. என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். And Jesus இயேசு சொல்லுகிறார், quoted the word. மீண்டுமாக தேவனுடைய He வசனத்தை said, சொல்லுகிறார். devil, it is written, பிசாசே எழுதப்பட்டிருக்கிறது, and thou shalt not obey. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக Yes. என்று எழுதியிருக்கிறது. Thou shalt worship him alone. உன் தேவனாகிய ஆண்டவரை நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று So சொல்லுகிறார். if Jesus himself இயேசு தாமே had to quote the word, tell the word that the devil may go away, பிசாசு அகன்று போகும்படியாய் இயேசு தாமே வேத வசனத்தை எடுத்து how சொன்னார் much என்றால் more we have to be strong in God's word. நாம் இன்னும் எவ்வளவாய் தேவனுடைய வசனத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Are we resisting the devil or receiving what he is doing? பிசாசை எதிர்த்து நிற்கிறோமா அல்லது பிசாசு கொண்டு வர காரியத்தை And நாம் வாங்கிக் I கொள்கிறோமா? see many are still in the receiving process. இன்னும் அநேகம் பேர் பிசாசு அழிப்பதை வாங்கி கொண்டிருக்கிறோம். It's time to resist him and get into and come to be a saint. ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நின்று இன்னும் பரிசுத்தவான்களாய் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். The last word. கடைசியாக How will the person who enters into the sainthood of the Lord God, தேவனுடைய பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிற ஜனங்களுக்கு we have said, நாம் பார்த்தோம், they will build their life in the faith delivered to the saints. பரிசுத்தவான்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திலே அவர்கள் கட்டப்பட வேண்டும். Jude 3, யூதா 3ஆம் வசனம் it is said that. இங்கே எப்படி சொல்லப்படுகிறது? Faith, we must be filled with live by faith. விசுவாசத்தினால் நாம் ஜீவிக்க வேண்டும். I want to talk to the village people today. கிராம ஜனங்களுக்கு கூட நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன். There is a group which has gone out from us which does not know God's word. நம்மிலிருந்து பிரிந்து போன சில பேருக்கு தேவனுடைய வார்த்தை கூட சரியா தெரியாது. And so they are not rightly guiding the people. ஆகவே சரியாக ஜனங்களை அவர்கள் நடத்தாமல் போகிறார்கள். Listen what it says here. இங்கே என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். They shall live by faith. அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக ஜீவிக்க Do you வேண்டும். have faith? உனக்கு விசுவாசம் உண்டா? Do you live by faith? நீ விசுவாசத்தினால் ஜீவிக்கிறாயா? Immediately somebody will tell me, உடனடியாக ஜனங்களை இடத்திலே சொல்லலாம், எனக்கு காசு இல்லாம பயங்கர கஷ்டப்பட்டேன், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லையா?
குடிக்கிறதுக்கு கூட காப்பி இல்லைன்னு வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கு கூட காப்பி இல்லை, காசு இல்லை, பிள்ளைங்க கையில ஒரு 4 நாள் அப்போ அது ஏன் காலத்துல, இந்த காலத்துல 25 பைசா ஆகுதா, ஒரு 25 பைசா கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாம நான் 4னா 25 காசு தான், 2 ஒன்று தான், 4னா 1 தான், 25 காசும் 1 தான். சரி எப்படியோ ஒண்ணு, ஒரு ரூபாய். ஒரு 10 காசு வச்சுக்கலாமா, அது கூட இல்லாம ஒரு 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 ரொட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லையா, பட்டினியா பார்க்காம நான் அழுத நாட்கள் எப்படி இருக்கு. ஆனா என் விசுவாசத்தை நான் விடலையா, நான் விசுவாசமா கர்த்தர்கிட்ட இருந்தேன், அவரையே பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது ஒரு ரொட்டி இல்லைங்க, 9 ரொட்டி வாங்கி கொடுக்குறாங்க. என் பிள்ளைங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறான், வாங்கி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காருங்க. விசுவாசமா இருக்கிறேங்க நான், ரொம்ப நல்லது. அது விசுவாசம். ஆனா அது போதுமா? அதுதான் விசுவாசமா? ஒரு விசுவாசம் போதுமா? அங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க என்கிட்ட ரூம் உள்ள, என்ன யார் நீங்க? நான் ஊழியக்காரங்க. சரி ஊழியக்காரா, எங்க ஊழியம் செய்றீங்க? நான் விசுவாசத்துல ஊழியம் செய்யறேங்க. விசுவாசத்துல ஊழியம் செய்றீங்களா? அப்படியா? நான் யாரும் வெளிநாட்டு காசு எனக்கு இல்லைங்க, யாரும் எனக்கு காசு கொடுக்கறது இல்லைங்க, ஜபம் பண்ணி கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறேங்க. ஓஹோ, ரொம்ப நல்லது அது. அப்போ தேவை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஜபம் பண்ணுவேங்க. அப்போ என்ன நடக்கும்? கர்த்தர் கொடுப்பாருங்க. எப்படி கொடுப்பாரு? நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கவங்க யாருனா ஒருத்தர் வருவாங்க திடீர்னு, அவங்க சொல்லுவாங்க, ஐயா அவங்ககிட்ட ஜபம் பண்ணின்னு வந்தேன்னு, அவங்க ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அது எனக்கு தேவையானதா போச்சு. அதனால நான் விசுவாசத்துல நான் ஜீவிக்கிறேன். நான் இங்க இருந்து வெளில போவேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போவேன், அங்க போன உடனே அவங்க ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அது எனக்கு போதுமானதா இருக்கும், கர்த்தர் நடத்துறாரு. இந்த மாதிரி தாங்க விசுவாசத்தை ஜீவிச்சுனே இருக்கேன். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு கை கொடுக்கல, எந்த கை தான் கொடுத்துச்சு? மனுஷனுடைய கை தான் அங்க கொடுத்துச்சு. ஆகையால விசுவாச ஜீவியத்துக்கு பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் தேர். விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும் என்றால் பல விதங்களிலே நாம் அதை எடுத்து சொல்லலாம். Look at this example. இங்கே சொல்லுகிற இந்த உதாரணத்தை பாருங்கள். In Matthew chapter 8, மத்தேயு 8ஆம் அதிகாரம், we read a man came to Jesus. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் இயேசுவிடத்திலே He வருகிறான். was a centurion. அவன் 100க்கு அதிபதியாயிருந்தான். And he told Jesus அவன் இந்த இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், that his servant was sick. தன்னுடைய வேலைக்காரன் He வியாதியாயிருக்கிறான், was paralyzed, அவன் கை கால் விளங்கவில்லை, tormented by the devil. பிசாசினால் அலக்களிக்கப்படுகிறான். And Jesus said, அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், we read in Matthew 8:7, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். listen to me. கவனிங்க, கிராமத்துல இருந்தவங்களா நல்லா கவனிக்கணும். I will come and heal him. இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன். Jesus said, I will come to your house. இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், I will pray there. நான் அங்கே ஜெபிக்கிறேன், and I will heal him there. நான் அங்கே உன்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துகிறேன். You know what the centurion said? அப்போது 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? Oh Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, there's no need that you should come immediately into my house. நீங்கள் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்ற You அவசியம் be இல்லை. there in your own place. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கேயே இரும். Just speak a word. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் Just போதும். tell a word. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Just pray from there. நீர் அங்கிருந்தே ஜெபியும், My servant will be healed. என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். This is important. இது மிக முக்கியமானது. Village people today கிராமத்து ஜனங்கள் make a complaint. அதிகமாக குற்றம் சொல்லுகிறார்கள். போன் மேல போன் பண்ண 12 ராத்திரி 12 மணிக்கு இங்க உயிர் போகுது, ஆஸ்பத்திரி தூக்கின்னு போறோம், ஊழியக்காரருக்கு போன் பண்றேன், வந்தாரா? இது ஒரு ஊழியக்காரா அவரு கேக்குறாங்க. ஆனா ஒருத்தர் இருந்தாரு, 12 மணிக்கு போன் பண்ணா கூட மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு டுர்னு வந்துருவாரு. என்னத்துக்குன்னா அவரை முக்கியப்படுத்துறதுக்கு. அதனாலதான் சபையை உடைச்சு சபையில இருக்கிற காரியங்கள்ல எல்லாரையும் குருட்டாட்டத்துல கொண்டு போய் பிசாசுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறத பார்த்து இருக்கிறோம். உடனே ஊழியக்காரர் வந்துடணும். அப்ப உன் விசுவாசம் எங்க? விசுவாசி என்ன செய்வான்? ஆபத்து வந்துடுச்சுன்னா உடனே முழங்கால் படிடணும், போன் பண்ணிடணும். சரி, அங்க ஊழியக்காரர் ஜெபிக்கிறாங்க, ஆனா நீ விசுவாசத்துல ஜீவிக்கிற, நீ முழங்கால் படியிடு, கண்ணை மூடு. ஏசுவாமி, இந்த ஆபத்துல நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர், உம்மிடத்தை நோக்கி பார்க்கிறேன், இந்த வியாதி எனக்கு சுகப்படுத்தும். நீ ஜெபம் பண்ணு. இன்னும் ஜெபம் பண்ண கத்துக்கலையே, எப்படி விசுவாச ஜீவித்துல நம்ம இருக்க முடியும்?
ஆபத்து வரும்பொழுது உடனே வந்துடணும். நான் போன் பண்ண உடனே வந்தாங்களா அப்படின்னா அப்ப வரமாட்டாங்க நான் சொல்லல. உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பார். அந்த செஞ்சுரியன் என்ன சொன்னான்? ஏசாமி சொல்றார், நான் வரேன் நான் வரேன் நான் வரேன், அங்க வந்து ஜெபம் பண்றேன். இவன் சொல்ல மானாங்க, நீங்க இருக்கிற இடத்திலே இருந்து இங்க இருந்தே ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க, கட்டாயம் என்னுடைய சர்வன்ட் வேலைக்காரன் சுகமடைவான். அந்த விசுவாசம் எங்க போச்சு? ஆபத்து வரும்போது ஆளை தானே கூப்பிடுறீங்க. உடனே போன் பண்ணியா, நீங்க வாங்க, டீம் வாங்க, இந்த சிஸ்டர் வரட்டும், அந்த சிஸ்டர் வரட்டும், அந்த ஊழியக்காரர் வரட்டும், இவங்க ஊழியக்காரர் வரட்டும். வளர்ச்சி வேணுமே நம்ம. கர்த்தர் சொல்லுகிறார், build up upon your holy faith. உடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீ கட்டப்படு. ஆபத்து வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது உடனே கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பும், கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், விசுவாச ஜெபத்தை ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வளர வேணும். இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. ஏமாற்றமாக மிஸ்கைடட், தவறான வழியில ஊழியர் சிலர் போதித்து போயிட்டாங்க, இன்னும் வேலை செய்யறாங்க. அது உலகத்துக்கு வேலை, மாம்சத்துக்கு வேலை. In this church, இந்த சபையிலே we want to build you up in the faith of God. தேவன் மேல் வைக்கும்படியான விசுவாசத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then only we would be able to call ourselves as the saints, as the people entered into the saintly life. அப்படி செய்பவர்கள் தான் அந்த பரிசுத்தவான்களின் ஜீவியத்துக்குள்ளே பிரவேசிப்பவர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Is it not wonderful? இது அருமையானதல்லவா? How many of you want to live by faith? எத்தனை பேர் இந்த விசுவாசத்தினால் ஜீவிக்க விரும்புகிறீர்கள்? I'm glad that you have come, or many of you come, because today is the communion day. இன்றைக்கு अनेகம் பேர் இன்னைக்கு ராபோஜன பந்தியா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்கீங்க. So I appreciate it. அதை நான் பாராட்டுகிறேன். But I want to tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, we need a life to come out of you. உன்னிலிருந்து ஒரு ஜீவிதம் காணப்பட வேண்டும். That is the life of a saint. ஒரு பரிசுத்தவானின் ஜீவிதம் உன்னிலே காணப்பட வேண்டும். And we work for that. அதற்காக தான் நாம் And பிரயாசப்படுகிறோம். those who could not enter into that life, அந்த விதமான ஜீவிதத்திலே பிரவேசிக்க முடியாதவர்கள், they will fall away. அவர்கள் விழுந்து போவார்கள். So we are sorry for those who are fallen away. ஆகவே விழுந்து போகலை குறித்து நமக்கு வருத்தம். But we are particular about you. ஆனால் உன்னை குறித்து எங்களுக்கு அக்கறை So உண்டு. what did I preach this morning? இந்த காலவேளையிலே சொன்னது என்ன? We need to enter into the holy saints' life. நாம் அந்த பரிசுத்தவான்களின் ஜீவியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். Our talk, our behavior, our contacts must be holy according to the word of God. நம்முடைய பேச்சு, நம்முடைய சம்பாஷணை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். We should not receive what the devil offers. பிசாசு நமக்கு கொடுக்க கூடியதை நாம் பெற்றுக்கொள்வது அல்ல. We should be preserved as a saint by God. தேவனால் பாதுகாக்கப்படுகிற பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டும். We should resist the devil with the word of God. தேவனுடைய வசனத்தை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். And we should live by faith. 6. கடைசியாக விசுவாசத்தின் மூலமாக ஜீவிக்க வேண்டும். Is it not wonderful? இது அருமையானதல்லவா? If some of you cannot understand this, இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ask others, those who can tell you. மற்றவர்கள் உங்களுக்கு சொல்ல கேளுங்கள். We have a tremendous expectation நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. for God to raise saints. பரிசுத்தவான்கள் தேவன் எழுப்ப And வேண்டும். He's going to do it. அதை அவர் செய்ய போகிறார். But now, ஆனால் இன்றைக்கு people are under the approach of the devil. பிசாசனுடைய தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். I'm leaving India day after tomorrow. நாளைய தினத்தில் இந்தியா விட்டு கடந்து செல்கிறார். And I may come back after 4 or 5 weeks. ஒரு 4 வாரம் அல்லது 5 வாரத்துக்கு பின்பு வருவார். Within this period, இந்த காலங்களிலே I expect God to do a tremendous work in the life of our people. நம்முடைய ஜனத்தினுடைய ஜீவியத்திலும் கர்த்தர் பெரிதான கிரியை செய்ய வேண்டும். And that many of you are
have entered into the saints calling. அநேகம் பேர் இந்த பரிசுத்தவான்களின் அழைப்புக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். And you have learned to resist the devil. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தயாராயிருங்கள். And you got the victory. உங்களுக்கு ஜெயம் உரியதாயிருக்கும். Isn't that wonderful? இது அருமையானதல்லவா? Did you understand what I'm talking this morning? இந்த கால வேளையில சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? Did you understand this? உங்களுக்கு புரிந்ததா? Did you understand? எல்லாம் புரிஞ்சுச்சா? ரொம்ப கெட்டியா இருந்தா. So I'm looking forward to have a saints church here. ஆகவே நான் மீண்டுமாக திரும்பி வரும் பொழுது ஒரு பரிசுத்தவான்களின் சபையை பார்ப்பேன் என்று நினைக்கிறேன். I was in a big church. ஒரு பெரிய சபையில பேசிக் கொண்டிருந்தேன். In Naples last week. கடந்த வாரத்தில் தான் இத்தாலி என்று சொல்ல முடியாத இடத்துல நேபிள்ஸ்ல ஒரு பெரிய சபையில பேசிக் கொண்டிருந்தேன். I spoke about the saints calling. பரிசுத்தவான்களின் அழைப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். Not this one, the other one. இந்த காரியம் அல்ல, இன்னொரு காரியம். About 20 to 25 people 20-25 பேர் இருக்கும். came running to the front. முன்பாக வந்து நின்று And with the tears they said, கண்ணிலே தண்ணீரோடு சொல்லுகிறார்கள், please pray that my life be changed. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய ஜீவிதங்கள் மாற்றப்பட வேண்டும். So I see so many differences with the people. ஆகவே பல தேசங்களுக்கு செல்லும் பொழுது வித்தியாசங்களை நான் உணர்கிறேன். I don't say that you must come to the front and weep. நீங்க எல்லாம் ஓடி வந்து இங்க அழணும்னு சொல்லல. ஒரு அசைவுனால இருக்குதா? ஒரு அசைவுனால இருக்குதா? இருக்கிற மாதிரியே கெட்டிமா உட்கார்ந்துக்கிறமா ஒரு அசைவு இருக்குதா? இருக்குதா? யாருக்கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. டோராசிட்டு சொல்றாங்க இருக்குதுன்ட்டுன்னு. என்ன மாதிரியான அசைவு இருக்குது? உன் இருதயம் அசைஞ்சிச்சா இந்த காலையில? கர்த்தாவே, உம்மாலே நான் பரிசுத்தவானாய் பாதுகாக்கப்பட எனக்கு உதவி செய்யும். அந்த நிலைமையில நான் இருதயம் உன்னோடு பேசுறதா? Let us stand. We are going to pray. Hallelujah. ஹalleluya. We were in the presence of God. நாம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தோம். We are in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வந்தோம். We heard the song, we worshipped Him. நாம் பாடல்களை கேட்டோம், நாம் தேவனை ஆராதித்தோம். And we heard the voice of God. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். We heard the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். So let us meditate on that, what we had this week. ஆகவே இந்த வாரத்தில் நாம் கேட்ட பிரகாரமாக அதை குறித்து நாம் தியானம் செய்வோம். God will reveal more and more and bless more and more. தேவன் தாமே உங்களுக்கு அநேகமான காரியங்களை வெளிப்படுத்துவார். And He will bless you more. தேவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். Now we are going to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful evening. அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for giving us one more time to hear thy word and be in thy presence. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மீண்டும் ஒரு விசை எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we feel the presence of God. Hallelujah. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம் ஆண்டவரே. Lord, we thank you for the anointing. Hallelujah. உம்முடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, once again we surrender ourselves into thy mighty hands. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒரு விசை நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. Take care of us, lead us எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். according to thy will. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும். Let us walk in the path of thy righteousness. உம்முடைய நீதியின் வழியிலே எங்களை நடத்துவீராக. Keep us in thy blood, O Lord Jesus. உம்முடைய அரவணைப்புக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Let's keep our hand on our head. இப்பொழுது தலைமையிலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்கிறோம். We are going to pray for the blessing, healing and protection. ஆசீர்வாதத்துக்காகவும் விடுதலைக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Lord, we thank you for keeping thy hands upon the hands of the people. இயேசுவே, உம்முடைய கரங்களை எங்கள் தலை மீது நீர் வைத்ததற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, we thank you, you are the blesser. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி You are செலுத்துகிறோம். the protector. நீர் எங்களை பாதுகாக்கிறவர். You are the giver. நீர் எங்களை கொடுக்கிறவர். And you are the sanctifier. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So in this whole week, ஆகவே இந்த வாரம் முழுவதும் be with us, எங்களோடு இரும் ஆண்டவரே. lead us, எங்களை வழிநடத்தும். keep away from all evil, எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். from all accidents. எல்லா விதமான விபத்துகளுக்கும் விலக்கி Let the காத்துக்கொள்ளும். people be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அனைவரும்
சுகத்தை பெறுவார்களாக. Let the disease go in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இருக்கிற வியாதிகள் எல்லாம் Let பறந்து the ஓட people வேண்டுமாய் receive the ஜெபிக்கிறோம். health from thee, O Lord. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. Let the divine help, உம்முடைய divine healing come upon the people in the name of பரிசு- Jesus. உம்முடைய பரிசுத்த தொடுதலின் கரத்தை எங்கள் மீது வைப்பீராக. Let the powers of darkness be bound and perish in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் நீர் பாதாளத்தில் கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. Keep the people in peace. எங்களுக்கு சமாதானத்தை நீர் தர வேண்டுமாய் Give ஜெபிக்கிறோம். all the provisions according to thy will. எங்களுடைய தேவைகளை நீர் அன்றன்ற தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். Now the announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாய் இருக்கிறது. As we always announce, நாங்கள் வழக்கம் போல அறிவிக்கிற வண்ணமாக we are ready to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக We இருக்கிறோம். are ready to help you spiritually. நாங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்வதற்காக உங்களுக்கு So உதவி you செய்ய can விருப்பமாக contact இருக்கிறோம். us. ஆகவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். Here are our contact address. எங்களுடைய முகவரிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Our phone number, எங்களுடைய தொலைபேசி எண்ணும், our mobile number, எங்களுடைய அலைபேசி எண்ணும், our WhatsApp number. எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும். So you can contact by any means. நீங்கள் எந்த வழியிலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will be helping you spiritually. நாங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்கிறதுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. One more thing. மீண்டும் ஒரு காரியம், You are all requested to pray from night 9 to 9:15, 15 minutes. இரவு 9 மணி முதல் 9:15 வரை 15 நிமிடம் சபையார் அனைவரும் கூடி ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறேன். So wherever you are, நீங்கள் எங்கிருந்தாலும் please pray at that time. அந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டு ஜெபியுங்கள். Maybe if you are not able to do that, ஒருவேளை உங்களால் அது முடியவில்லை என்றால், from 6 o'clock, 6 p.m. to 10 p.m. you can pray at any time for 15 minutes. ஒருவேளை அந்த நேரத்தை உங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் மாலை 6 மணி முதல் 10 மணிக்குள்ளாக உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வாய்க்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். 15 minutes, 15 நிமிடம், 6 to 10, 6 மணி முதல் 10 மணிக்குள்ளாக. but especially 9 to 9:15. ஆனால் முக்கியமாக 9 மணி முதல் 9:15 வரை. Why? Everybody is going to join and pray at that time. ஏனென்றால் அந்த நேரத்தில் சபையார் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக கூடி ஜெபிக்கிற நேரமாய் இருக்கிறது. One more announcement. மீண்டும் ஒரு அறிவிப்பு, Send our prayer request through the women group as well as by workers. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். Through the workers also. அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். Our senior pastor, எங்களுடைய தலைமை போதகர், our associate pastor, நம்முடைய துணை போதகர் and Sister Grace, சகோதரி கிரேஸ் அவர்கள் especially for praying for the prayer request of one day நீங்கள் in the week. நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய தலைமை போதகர், துணை போதகர் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். Together, ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஒன்றாக இணைந்து 3 பேரும் ஜெபிக்கிறார்கள். And your prayer request, what you written on Sundays, ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் அங்கே குறித்து விட்டு செல்கிற ஜெப விண்ணப்பங்கள், Sister Jasmine is taking the prayer request in the note. சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜெப விண்ணப்பங்கள் எழுத வேண்டிய பொறுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். And she'll be sending that to our office. அலுவலகத்துக்கு அந்த நோட்டை அனுப்பி வைக்கிறாங்க. So somebody will read the prayer request to senior pastor. யாரேனும் ஒருவர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நம்முடைய தலைமை போதகருக்கு படித்து காட்டுவார்கள். And he is praying for that. அவர் அதற்காக ஜெபிக்கிறார். And we are praying for you. நாங்களும் அதற்காக ஜெபிக்கிறோம். Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். And every Sunday, don't forget, மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் 10 minutes devotion at 4 p.m. evening. மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானமானது இருக்கிறது. After that, 6 p.m. the service will be broadcast. மாலை 6 மணிக்கு இந்த இணைய வழி ஆராதனையானது ஒளிபரப்பாக்கப்பட இருக்கிறது. Join, அதிலே கலந்து கொண்டு hear, தேவனுடைய வார்த்தையை கேட்டு feel the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து and be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். Jesus welcome you. இயேசு உங்களை அழைக்கிறார். அவனமாகவே நாங்கள் உங்களை உணமாக பங்கேற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாக அழைக்கிறோம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா.